ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்காத வரைக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைச்சா இட்லி சரியாக வராது, கிரைண்டரில் தான் அரைக்கணும். அதே மாதிரி வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணோம்னா இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நானுமே இருந்தேங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம மிக்சிலேயே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான இட்லி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி தோசையுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக செவந்து ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா வருங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி 2 டம்ளர், ரேஷன் பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதையும் தனியாக ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா 6 மணி நேரம் ஊறி இருக்குங்க. நம்ம உளுந்து, வெந்தயம், அரிசி எல்லாம் சேர்த்து மொத்தமாகவே ஊற வச்சிடலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்சி கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கலாங்க. இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் இல்லைனா ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ நம்மளுடைய மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு இருக்குங்க, நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி பானையில் இட்லி ஊற்றி எடுத்துடலாம். இந்த இட்லிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்து நல்ல சூப்பரான தக்காளி சூப் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பழுத்த தக்காளி சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணுன்றதுனால நல்லா லாவிஷாகவே தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் அடித்தும் நம்ம எடுத்துக்கலாம். கடாயில் கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து இந்த அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. இந்த சாஃப்டான இட்லியோட இந்த சூப் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சூப் நல்ல சூடான இட்லி மேலே இந்த சூடான தக்காளி சூப் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா செவந்து ஒரு ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்குங்க. நல்ல டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான தோசை, சாஃப்டான இட்லி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.